Exercise 5.5, question number 10. Points A and B are 10 km apart and it is determined from the sound of explosion heard at those points at different times that the location of the explosion is 6 km closer to A than B. Show that the location of the explosion is restricted to a particular curve and find the equation of it ன்னு கொடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ணிங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் ஏ அண்டு பி நோட் பண்ணிங்க. இந்த ஏ அண்டு பிக்கு ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர் கொடுத்துக்கிறாங்க. கிவன் கொஷின் பாருங்கள், பாயிண்ட்ஸ் ஏ அண்டு பி ஆர் 10 கிலோமீட்டர் அப்பார்ட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர். இல்லை ஒய் ஆக்சிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த லைனை வந்து சிமெட்ரிக்கலாக சரிபாதையாக கட் பண்ணுறப்போ அப்போ என்ன ஆகும்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது என்ன ஆகிடும் 5 வந்துடும், இங்கேருந்து இது 5 வந்துடும். இது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இந்த பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் எப்படி நோட் பண்ணலாம், இது 5,0 எடுத்துக்கலாம். இங்கேருந்து இது எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ் சைடு இருக்கிறதுனால இது -5,0 எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறேன், இது F1 எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து இது F2 எடுத்துக்கிறேன். இப்போ கிவன் கொஷின் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, அதாவது ஒரு வெடி சத்தம் கேட்குது. அதாவது இந்த இடத்துல பாயிண்ட் பி வச்சுங்களேன், இந்த பாயிண்ட் பி, இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, வெடி சத்தம் கேட்குது. அந்த வெடி சத்தம் கேட்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏக்கு வந்து 6 கிலோமீட்டருக்கு க்ளோஸராகவே இருக்குன்னு சொல்ல வராங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வச்சு சொல்கிற மீனிங் புரியும் பாருங்கள். இங்கே F2, இந்த F2Bன்றது F2P இந்த டிஸ்டன்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த F2Pக்கு உள்ள டிஸ்டன்ஸ் மேபி ஒரு 14 எடுத்துங்க. அண்ட் F1Pக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோக்குன்னா 34ன்னு வச்சுக்கிங்களேன். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள், என்ன ஆகிடும் 6ஆகவே இருக்குது. அப்போ தேவை இங்கே 6 கிலோமீட்டர் இருக்குது. அதான் கிவன் கொஷின் கொடுக்குறாங்க பாருங்கள். அண்ட் இட்ஸ் டிட்டர்மைன்ட் ஃப்ரம் த சவுண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் ஹியர்ட் அட் த டோஸ் த பாயிண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் தட் த லொக்கேஷன் ஆஃப் த எக்ஸ்ப்ளோஷன் இஸ் 6 கிலோமீட்டர் க்ளோசர் டு ஏ தென் பி. பியை கம்பேர் பண்ணுறப்போ இந்த சவுண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் ஏக்கு வந்து என்னென்ன க்ளோஸராகவே இருக்குன்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸ்ப்ளோஷன் இங்கே நடந்துக்குது இந்த பாயிண்ட் பியில். சப்போஸ் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் நடக்குன்னு இமேஜின் பண்ணிங்க, பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் வெடி சத்தம் கேட்கும்போது கூட அந்த வெடி சத்தம் பார்த்தீங்கன்னா ஏக்கு க்ளோஸராகவே இருக்குதான். எவ்வளோ கிலோமீட்டருக்கு 6 கிலோமீட்டர் க்ளோஸராகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த F2P, இப்போ பாயிண்ட் இங்கே இருக்குன்னு இமேஜின் பண்ணிங்க. F2Pக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18ன்னு வச்சுங்களேன். இங்கே 18 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே F1லேருந்து இந்த F1Pக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் 12 இருக்குன்னு வச்சுங்களேன். 18 - 12 6. அதாவது 6 இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறது மைனஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே எப்போல்லாம் வெடி சத்தம் கேட்குதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பிலேருந்து ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதா கான்ஸ்டண்ட்டாகவே 6 கிலோமீட்டராகவே இருக்குன்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா இது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பியை வந்து இது ரெண்டுத்தையும் F1Pயும் இந்த F2Pயும் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட்டையும் இது ஜாயின் பண்ணிட்டு, அதாவது பாயிண்ட் பின்றது எங்கே வேணால் இருக்கலாம். இந்த பாயிண்ட் இங்கே பி இங்கே இருந்தாலும் சரி, இந்த பாயிண்ட் பி இங்கே இருந்தாலும் சரி. சப்போஸ் பாயிண்ட் பி இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பக்கம் நீங்கள் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளோஷன் பாயிண்ட் பி வெடி சத்தம் கேட்கும் போதெல்லாம் அதுக்கு ஏக்கு க்ளோஸராகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ க்ளோஸரில் 6 கிலோமீட்டர் க்ளோஸராக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் பி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷனோட நம்ம ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணுறப்போ அப்போ எவ்வளோ 6 இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே F2லேருந்து பாயிண்ட் இங்கே பி இருக்குன்னு வச்சுங்களேன். F2P இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோக்குன்னா 25 இருக்குது. 25 மைனஸ் இப்போ இது டிஃப்ரென்ஸ் எனக்கு 6ஆக இருக்கணும்னா இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் 19 இருக்கும். அப்போ 25 - 19 இருக்கும் 6ஆக இருக்கும். எப்போல்லாம் வெடி சத்தம் கேட்குதோ இந்த இடத்துல நமக்கு ஏக்கு க்ளோஸர் எத்தனை கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸுக்கு தான் 6 கிலோமீட்டராக இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணாலும் 6ஆக இருக்கும். 40 - 34 6, 18 - 12 6, 25 - 19 6. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்டெல்லாம் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு கர்வ் கிடைக்குமா. அந்த கர்வ் என்னன்னு நமக்கு தெரியாது. பேரபோலாவா, எலிப்ஸா, ஹைபர்போலாவான்ற கிவன் கொஷின் கொடுக்கவே இல்லை. இதை நாமளாகவே கண்டுபிடிச்சிட்டு இதை நாம் சால்வ் பண்ணணும். கேட்குற கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் இட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷோ தட் த லொக்கேஷன் ஆஃப் த எக்ஸ்ப்ளோஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு எ பர்டிகுலர் கர்வ். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் ஷேப் வரும். அந்த கர்வ்ன்றது என்ன கர்வ்னு கொடுக்கவே இல்லை. அதை நாம் கண்டுபிடிச்சிட்டு இதோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் ஒன் டைம் கொஷின் ரீட் பண்ணிக்கும்போது ஒரு மீனிங் புரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், பாயிண்ட்ஸ் A and B are 10 km apart and is determined from the sound of explosion heard at those point different times. Different times என்றது
பாயிண்ட் பிலேருந்து நீ ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸில் இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்தால் கூட பாயிண்ட் ஏக்கு வந்து க்ளோசர் டு 6 கிலோமீட்டர் அதான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைம்ஸ் தட் த லொக்கேஷன் ஆஃப் த எக்ஸ்ப்ளோஷன் இஸ் 6 கிலோமீட்டர் க்ளோசர் டு ஏ தென் பி. பிஏ கம்பேர் பண்ணுறப்போ ஏலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ 6 கிலோமீட்டர் க்ளோஸராகவும் கொடுத்துக்கிறாங்க. And then show that the location of the explosion is restricted to a particular curve. Find the equation of it ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இதோட எந்த சப்போஸ் பாயிண்ட் இங்கே இருந்தாலும் சரி இல்லை வேறு எங்கே இருந்தாலும் சரி அந்த எக்ஸ்ப்ளோஷன் கேட்கும் போதெல்லாம் பாயிண்ட் ஏக்கு வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்குதான் 6 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் பிங்கிறத எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அப்போ இதில் வந்து F2Pயோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 மைனஸ் அப்போ இங்கேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 இருக்கும். அப்போ 20 மைனஸ் 14 எவ்வளோ இருக்குன்னு 6ங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது 6ஆகவே இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் ஹைபர்போலா. எப்படி ஹைபர்போலா சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா the absolute difference of the focal distance of any point on the hyperbola is constant and is equal to the length of the transverse axis கொடுத்துறாங்க. இந்த லைன் நமக்கு இம்பார்ட்டன்ட். absolute difference of the focal distance இங்கே பாருங்கள் F2Pன்றது F2Pலேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ 14 சொன்னேன். F1Pல டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொன்னேன் 34. 40 minus 34 ஆன்சர் என்ன கிடைச்சது 6 தானே கிடைச்சது. இங்கே பாருங்கள் the absolute difference of the focal distance at any point of the hyperbola is constant. கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ 6ஆகவே இருந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி 18 minus 12 போட்டாலும் 6 தான். 25 minus 19 போட்டாலும் 6 தான். அப்போ 20 minus 14 போட்டாலும் 6 தான். மொத்தத்தில் இதோட வேல்யூ என்ன இருக்குது நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ரெண்டு ஃபோக்கல் டிஸ்டன்ஸை இது சொல்கிறது தான் மெயின். இந்த ரெண்டு ஃபோக்கல் டிஸ்டன்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணுறப்போ வர வேல்யூ நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா இட் இஸ் ஹைபர்போலா. இங்கே பாருங்கள் அப்சல்யூட் வேல்யூன்றது சேம் பாசிட்டிவ் வேல்யூ மாடுலஸில் இருக்கோசம் அப்சல்யூட் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அட் எனி பாயிண்ட் ஹைபர்போலா இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா டிஃப்ரென்ஸ் பண்ணுறப்போ அதை எதை மென்ஷன் பண்ணணும் ஹைபர்போலாவை மென்ஷன் பண்ணணும். அப்போ இதில் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா ஹைபர்போலான்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த பாயிண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் பாயிண்ட் பிலாம் கிடச்சப்பலாம் அந்த பாயிண்டெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணுறப்போ அந்த கர்வ் என்னவாக இருக்குமா ஹைபர்போலாவாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல பாயிண்ட் பி வழியாக என்ன பண்ணுறேன் இந்த ஒரு ஹைபர்போலா கர்வும் இந்த பக்கம் ஒரு ஹைபர்போலா கர்வும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைபர்போலா கர்வ் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு த லெங்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், அதாவது மாடுலஸ் ஆஃப் இதுக்கு தான் அப்சல்யூட் வேல்யூ. ஸோ மாடுலஸ் ஆஃப் F2P மைனஸ் F1P இஸ் ஈக்குவல் டு 2A. அதாவது நம்ம ரெண்டு ஃபோக்கல் டிஃப்ரென்ஸ் பண்ணுறப்போ அதோட வேல்யூ நம்ம எனக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிது. பார்த்தீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு த லெங்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், அதாவது 2Aன்னு கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் F2P மைனஸ் F1P. ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் நம்ம மைனஸ் பண்ணால் கூட இதோட ஆன்சர் என்ன கிடச்சிது எல்லாமே 666 தான் கிடச்சிது. ஸோ இதில் 6ன்னு என்ட்ரி பண்ணிடலாம். இதுலேருந்து நமக்கு A அண்ட் Bயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் இட் சொல்லிக்கிறாங்க. அப்போது நம்ம இது என்ன டைப் ஆஃப் கண்டுபிடிச்சிட்டோம் இட் இஸ் அ ஹைபர்போலான்னு சொல்லியாச்சு. ஹைபர்போலான்னு சொன்னோடனே நமக்கு ஹைபர்போலா ஈக்குவேஷன் ஞாபகம் பண்ணது. ஹைபர்போலா ஈக்குவேஷன் அது x² / a² minus y² / b² equal to 1. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா A அண்ட் Bயோட வேல்யூ கண்டுபிடிச்சாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் F2P மைனஸ் F1P இஸ் ஈக்குவல் டு 2Aன்னு இருக்குது. இந்த 2A எதுக்கு ஈக்குவல்னா 6க்கு ஈக்குவல். இதுலேருந்து என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணுங்கள் 2A இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். இதுலேருந்து ஏவோட வேல்யூ நமக்கு தேவைப்படுறதுனால இதை 6/2ன்னு போடலாம். இதை டிவைட் பண்ணுறப்போ A இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். இதுலேருந்து A இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிடுச்சு. பட் நமக்கு தேவை A² தானே. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா A² இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 9 கிடச்சிக்குது. அடுத்து நமக்கு என்ன தேவை இந்த இடத்துல Bயோட வேல்யூ தேவைப்படுது. இப்போது நெக்ஸ்ட் என்ன சரிங்கன்னா இந்த ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது ஏலேருந்து B வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது 10 கிலோமீட்டர். இது எப்படி நோட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை F1 F2 இஸ் ஈக்குவல் டு 10ன்னு நோட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த A to B தான் நான் F1 F2ன்னு எடுத்துக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 10. இந்த F1 F2 டிஸ்டன்ஸ் என்னது 2AE. நம்ம நிறைய சம்மில் பார்த்துருப்போம்.
எப்படி 2AE வந்தது? ஜென்ரலாக ஃபோக்கஸ்டு பாயிண்ட் தரல ஏஇ கம்மா 0வா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஇ கம்மா 0ன்னு இருக்கும். இந்த என்ன இருக்கும்னா மைனஸ் ஏஇ கம்மா 0 இருக்கும். ஸோ இந்த மைனஸ் ஏஇ கம்மா 0. ஸோ இதில் என்ன பண்ண பெரிய நம்பர் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுங்கள். பெரிய நம்பர் பாசிட்டிவ் நம்பர், அப்போ என்ன ஆகிடும்? இது ஏஇன்னு வருமா? மைனஸ் இந்த பக்கம் சின்ன நம்பர் மைனஸ் ஏஇ, இல்லை மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ தேர்ஃபோர் ஏஇ ப்ளஸ் ஏஇன்னு ஆகிடும் 2AE. அதாவது ஜென்ரலாக சொல்லும்போது F1 F2க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2AE. இங்கே நம்பர்ஸ் இருக்குது, அதனாலே இங்கேருந்து இது வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 10. அப்போ இது F1 F2 எதை மென்ஷன் பண்ணும்? 2AE மென்ஷன் பண்ணும். ஈக்குவல் டு 10 என்ட்ரி பண்ணுங்கள். இதில் வந்து ஏஇ இஸ் ஈக்குவல் டு இந்த மல்டிபிள் ஆஃப் 2 ஈக்குவல் டு டிவைடில் வந்துடும். அப்போ 10/2 ஆகிடும் 5ன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பி ஆன்சர் எடுத்துடலாம். அப்போ ஏஇ இஸ் ஈக்குவல் டு 5 கிடச்சிக்குது. இப்போ நமக்கு பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும் ஹைப்பர்போலா. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1. இதே எலிப்ஸாக இருந்ததோட ஃபார்முலா என்ன இருக்குன்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆஃப் 1 மைனஸ் இ ஸ்கொயர் இருந்திருக்கும் எலிப்ஸில். இங்கே ஹைப்பர்போலா இருக்கிறதுனால பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆஃப் இ ஸ்கொயர் மைனஸ் 1 கிடச்சிக்குது. இதில் வந்து பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் முடிய போகுது. ஏஇயோட வேல்யூ என்னது? 5ன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயருங்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டெப்பை ஏஇ த ஹோல் பவர் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணலாமா? மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படி என்ட்ரி பண்ணுங்கள். இதில் வந்து ஏஇயோட வேல்யூ என்னது? 5 தானே. 5 ஸ்கொயர் பண்ணி 25 வந்துடும். மைனஸ் ஏ ஸ்கொயர் வேல்யூ என்னது? 9. ஸோ அப்போ தேர்ஃபோர் 25 மைனஸ் 9. ஸோ இதுலேருந்து 25லேருந்து 9 மைனஸ் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். இதுலேருந்து பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 வந்தாச்சு. அப்போ இதில் வந்து இதோட ஈக்குவேஷன் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்ன்றது இந்த இடத்துல 9. ஸோ இதில் 9 என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர்ன்றது 16 ஈக்குவல் டு 1. இதுதான் இந்த ஹைப்பர்போலாவோட கேட்குற ஈக்குவேஷனோட ஆன்சர்.